இடுப்பு சரி கழுத்து சரி. இப்போ கை ஓரத்தில் நான் சொல்கிறேன், கை ஓரத்துலையும் மூணுலேயுமே உங்களுக்கு வந்து அவுட்லைனஸ் ஆனது. அதை நீங்கள் கொஞ்சம் திக்காகவே தைக்க பாருங்கள், பழகுங்க. இப்போ நம்ம அடுத்து கை பார்க்கலாம். இப்போ கை பகுதி பாருங்கள். கை நம்ம கரெக்டாக வச்சு மெயின் கிளாத்தில் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இந்த ஓரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் கிளாத் பிளைனில் இருந்ததுன்னா, இப்போ பார்டரில் நம்ம ஓரத்தில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் மடித்து தைப்போம். அதே பிளைனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 1 இன்ச்சு எம்மிங் பண்ணுற அளவு கூட நீங்கள் மார்க் பண்ணி அடிச்சுக்கலாம். நான் ஒரு 3/4 இன்ச்சு விட்ருக்கேன், 1/2 இன்ச்சு பதில் ஒரு 3/4 இன்ச்சு விட்ருக்கேன். அதை நம்ம அப்படியே அடித்து எப்பயும் போல் நம்ம அடிக்கலாம். இந்த மாதிரி அடிச்சுட்டு வெளில எடுத்துருங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இப்படியே தேய்ச்சி விட்டு இந்த இடத்துல எஜ்ஜில் படிமான தையல் போட்டுருங்க. இந்த எஜ்ஜில் படிமான தையல் போட்டு நம்ம அப்படியே அடித்து திருப்பிடுவோம். அந்த மாதிரி பண்ணாமல், அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த லைனிங் துணி கொஞ்சம் நாளாக வெளியில் மெயின் கிளாத்தை விட வெளியில் வரும் போடும்போது. நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இருக்க இந்த துணி எங்கே முடியுது 1 இன்ச் இருந்தாலும் நான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கை ஓரத்தில் ஹெம்மிங் பண்ண அளவுக்கு நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். பாருங்கள், இந்த 3/4 இன்ச் எங்கே முடியுதோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு முடியும். அதுக்கு இந்த பக்கம் திருப்பி நிட்டிங்கன்னா துணி கொஞ்சம் நம்மளுக்கு சரியாக இழுத்து பிடிக்கலன்னா இப்படி ஒரு மாதிரி பபிள் மாதிரி வரும். இந்த பக்கம் போட்டு அடிச்சிங்கன்னா நீங்கள் அடையாளத்துக்கு நீங்கள் எவ்வளோ அடிச்சிங்களோ அந்த 3/4 இன்ச்சு வச்சு நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. படிமான தையலை இங்கே போடுறதுக்கு முன்னே இங்கே போடுங்க ஃபஸ்ட்டு. அது நல்லா இழுத்து டைட்டாக இழுத்து பிடிச்சி அதுக்கு நேராக போட்டுரும். இந்த மாதிரி நீங்கள் தள்ளி போடும்போது பாருங்கள் வெளியில் வராது, இந்த துணி இதிலே அட்டாச் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மடித்து வச்சு கூட போட்டு எட்ஜில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த துணி வெளியில் வர வாய்ப்பே இருக்காது. நீங்கள் எப்பயும் போல் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள். அடிச்சு திருப்பிட்டு ஷேப் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த துணி நீங்கள் இழுத்தா கூட இது வெளியில் இதுக்கப்புறம் வராது. பாருங்கள், இதில் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இங்கே ஒரு தையல், இங்கே ஒரு தையல் இருக்குது பாருங்கள். கூட்ட தையல் இங்கே இருக்குது. மேல் பக்கம் படிமான தையல் பார்த்தீங்கன்னா துணி சுருங்கியே வரும். லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது இன்னும் சில டிப்ஸ்லாம் தேவை அப்படின்னா நான் பெரிய வீடியோவாக போட்டிருக்கேன், கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே போயிட்டு பாருங்கள். நன்றி.